Welcome to Magellan Academy. This video gives you 12th Grammar, Unit 1 on tenses. The task given on page number 11 and 12, Samachir Kalvi TNPSC exams. Prepared and presented by Dr. Amal. Dear friends, thank you for watching our videos. We are sure that they are useful to you. Hereafter, all 12th grammar tasks will be dealt with in the same template. For those who take up competitive examinations, these videos will be very helpful. Let's join together to help the student community. Dr. Amal. ஸோ இனிமே வரப்போகிறதுல 12th கிராமர் எல்லாமே இதே டெம்ப்ளெட். இந்த முன்னாடி ஃபஸ்ட் பேஜ்லையா ரோஸ் போட்டது அதில் தான் டெம்ப்ளெட், அந்த டெம்ப்ளெட்டில் தான் கிராமர்னாவே இந்த டெம்ப்ளெட் தான் இருக்கும். 12th எல்லா யூனிட்ஸ்க்கும் யூனிட் மட்டும் மாறி மாறி போட்டுட்ருப்போம் நம்ம. இந்த கிராமர் கட்டாயமாக என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த கிராமர் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தேர்ஃபோர் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் டவுன். உங்களுக்கு வேறு மாதிரி டவுட் இருந்தால் தனியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். டாஸ்க் 1, டிக் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக். தேர்ஃபோர் இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 2 டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எந்த டென்ஸ் சரின்னு பார்த்து போடணும். ஹலோ, வாட் டு யூ வாட்ச், வாட் ஆர் யூ வாட்சிங். தேர்ஃபோர் டு யூ வாட்ச் வருமா, ஆர் யூ வாட்சிங் வருமானாக்கும். இப்போ ஹலோ அப்படின்னு கூப்பிட்றாங்க, அங்கே பார்க்கும்போது அப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயத்தான் கேட்க வேண்டியிருக்கும். தேர்ஃபோர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லாம் கேட்கணும். வாட் ஆர் யூ வாட்சிங், என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆன்சர், a program about the ஜாலியன்வாலாபாக் massacre. ஜாலியன்வாலாபாக் படுகொலை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். which I recorded last night. இதை வந்து நான் நேற்று நைட் ரெக்கார்ட் பண்ணி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். Now, I study about it this term, இல்லை I am studying about it this term அப்படின்னாக்கா I am studying about it this term. இந்த வருஷம் அதுதான், இந்த வருஷத்தில் அதுதான் படிச்சுட்டு, இந்த டேர்மில் அதுதான் படிச்சுட்டு இருக்கேன். ஏ, all that I know or I've known about it is that hundreds of people had died in it. All that I know, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படிங்கும்போது all that I know, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் about it is that hundreds of people had died. Past perfect வராது, therefore past tense தான் வரணும், died மட்டும் தான் வரும். Therefore all that I know about it is that hundreds of people died in it. Okay, next to B. Yes, it was much worse than anyone had expected. Yes, it was much worse than anyone has expected or had expected. இங்கே வந்து had expected தான் வரும். ஏன்னா எதிர்பார்த்தது 2 பாஸ்ட் இருக்குது. தேர்ஃபோர் எதிர்பார்த்தது ஒன்று, அதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது, அதனால தான் had expected. நடந்தது வந்து பாஸ்ட். தேர்ஃபோர் 2 பாஸ்ட் இருந்தால் முதல்ல இருந்த பாஸ்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடுவோம். தேர்ஃபோர் had expected. I dash on for hours. It went on, அது பாஸ்ட் டைம், அதனால் it went on for hours. Do you want to or have you wanted to watch the program with me? என் கூட அந்த ப்ரோக்ராமை நீ பார்க்க விரும்புறியா அப்படின்னு கேட்குறான். Do you want தான் வரும், சிம்பிள் ப்ரெசன்ட், பர்ஃபெக்ட் டென்ஸ் வராது. No thanks, I've got to do some வீணா ப்ராக்டிஸ். நான் கொஞ்சம் வீணா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. I've just remembered, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஜஸ்ட் வேறு வந்திருக்கு. அந்த கீவேர்டு வந்துச்சுனாக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் வழக்கமாக வரும். therefore I've just remembered that we have got a concert tomorrow. நாளைக்கு ஒரு கச்சேரி இருக்குது. and I haven't had time to practice. therefore எனக்கு டைமே இந்த வாரம் பூரா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரம் பூரா இல்லை, இப்பவும் இல்லாமல் இருக்கிறதுனால வந்துட்டு அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடணும். therefore haven't had time to practice my new piece this week. Okay, I already did my practice. therefore நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். therefore I have already done, present perfect tense தான் வரும். Okay, I have already done my practice, so I've got time to watch TV. See you later அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. Task 2, complete the sentences with the correct tense form of the verbs in bracket. Dash tell me exactly what dash happened last night. therefore last nightங்கிறது past time, therefore happened தான் வரும். இப்போ சொல்கிறாங்க, therefore tell me exactly what happened last night. B, Mrs. Mageshwari is my maths teacher. அவங்க என்னோட மேத்ஸ் டீச்சர். she taught me for 4 years. therefore for 4 years வந்திருக்கு. therefore அவங்க மேத்ஸ் டீச்சர் 4 வருஷமாக நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. therefore present perfect continuous. therefore she has been teaching me for 4 years. C, I never think of a career in medicine before I spoke to my biology teacher, but now I seriously consider it. ஸோ இந்த நெவர் வந்திருக்கு.
யூஸ்வலாகவே பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வரும். therefore I have never thought, நெவர்ங்கிறது ஒரு கீவேர்ட் ஃபார் பர்ஃபெக்ட் டென்ஸ். I have never thought of a career in medicine before I spoke to my biology teacher. ஆனால் பேசினவர் என்னாச்சு, பட் நவ் ஐ சீரியஸ்லி கன்சிடர். therefore சிம்பிள் ப்ரெசென்ட்டே போதும். கன்சிடருங்கிறது ஆக்சுவலாக கண்டினியூஸ் டென்ஸில் வர வேண்டியது இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்க்க போனால். ஆனால் கன்சிடர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட் வேர்பு கண்டினியூஸ் டென்ஸில் வராது. அப்படிங்கிறதுனால தான் சீரியஸ்லி கன்சிடர் இட். Oh no, I forget to bring my assignment. What am I going to do? This is the second time I dash this. So for, oh no, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ மறந்தேன்னு சொல்லலை. therefore present perfect. I have forgotten to bring my assignment. What am I going to do? This is the second time I have done this. இது வரைக்கும் நான் 2 தடவை பண்ணியிருக்கிறேன். இன்னொரு தடவை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. therefore இது இம்பாக்ட் இருக்கிறதுனால have done present perfect tense. E. I can't remember what my teacher dash say yesterday about our homework. I dash not listen properly because Hossein dash talk to me at the same time. எனக்கு I can't remember what my teacher said yesterday. yesterdayங்கிறது past time, therefore past tense. I can't remember what my teacher said yesterday about our homework. நான் ஒழுங்காக கேட்கல. therefore past tense again. I did not listen properly பிகாஸ் ஏன்னா ஹுசைன் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருந்தான், இப்போ பேசிக்கிட்டு இருந்தான். therefore ப்ராப்பர்லி பிகாஸ் ஹுசைன் வாஸ் டாக்கிங் டு மீ அட் த சேம் டைம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எஃப். லாஸ்ட் இயர் we dash go on a school trip to Kanyakumari. We dash have a very interesting time. therefore last year past time, therefore past tense. therefore last year we went on a school trip to Kanyakumari. We பெற்றோம். therefore we had a very interesting time. G. At the moment, I dash think about what course to pursue next year, but I dash not make a final decision yet. At the moment, I am thinking about what course to pursue next year. ஆக்சுவலாக திங்க்குங்கிறது ஒரு ஸ்டேட் வேர்பு. ஆனால் இந்த இடத்துல திங்க்குங்கிறது வந்துக்கிட்டு உங்களுக்கு பிளான் அப்படிங்கிறதுல வர்றதுனால அப்போ கண்டினியூஸ் டென்ஸ் வரும். திங்க்குங்கிறது ஸ்டேட் வேர்பாகவே வந்துச்சுனாக்கா அது கண்டினியூஸ் டென்ஸில் வராது. இது இங்கே திங்க்குங்கிறது பிளான் அப்படிங்கிற மீனிங். therefore I am thinking about what course to pursue next year, but இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. எட்டுங்கிற வார்த்தை வந்து கீவேர்டு ஃபார் பர்ஃபெக்ட் டென்ஸ். therefore I haven't made a final decision yet. H. I dash get up at 7 every morning, but this morning I dash sleep for a long time and I dash not get up until 8. therefore இங்கே எவ்ரி மார்னிங் வந்ததுனால சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும், ரெகுலர் ஆக்டிவிட்டி. I get up at 7 every morning, but this morning I 2 விஷயம் இருக்குது. ஒன்று நான் தூங்குனது, இன்னொன்று எந்திரிச்சது வந்து லேட்டாக நடந்தது, தூங்குனது முன்னுக்கே நடந்தது. therefore ரெண்டும் பாஸ்ட்டு. therefore முதல்ல நடந்த பாஸ்ட்டை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் போடுவோம். therefore but this morning I had slept for a long time and I did not get up until 8 மணி வரைக்கும் நான் எந்திரிக்கலை. அதுக்கு முன்னாடி நான் நல்லா தூங்கிட்டேன். therefore வந்துருக்கலாம். Thank you for watching. The next video will be task 3 on pages 11 and 12. Like, share, comment and do subscribe Magellan Magel. Thank you.